போல கீழடியிலே இந்த பானை எப்படி செய்தார்கள் என்பதற்கு கூட நம்முடைய இலக்கியம் பேசுகிறது. ஈர மண்ணு, ரொம்பவும் ஈரமா இருக்கக்கூடாது. அத ஒரு தண்ட சக்கரத்துல வைத்து சுழல விட்டு கைகளிலேயே செய்தான் என்பதை ஒரு இலக்கியம் எடுத்துக்காட்டுகிறது. வனைகளத்திகிரியின் குளிர்ச்சி, வனைகளத்திகிரியின் குளிர்ச்சி சுழலும் என்று மலைபடுகடாம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் பேசுகின்றது. ஆக பொய் கிடையாது. அதனால் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சங்க இலக்கியம் என்று சொல்லுவது அப்படியே நம்முடைய சங்க தமிழன், தொல்லியல் தமிழனை படம் பிடித்து காட்டுது. வாழ்வியலை நம்ம உள்ள போகணும். அதற்குரிய இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிட்டு வருது. நமக்கு இன்னைக்கு பொருள்கள் கிடைக்கிறதுனாலதான் இது நம்ம ஆணித்தரமா பேச முடியுது. அதே மாதிரி சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கு மண் பொம்மைகள் செய்தான், பறவைகள், விலங்குகள், மனித உறவுகள் செய்யப்பட்ட மண் பொம்மைகள். இப்படி அதே மாதிரி இந்த உரை கிணறுல கூட என்ன பண்றான்னு சொன்னா, அந்த வளையங்கள் அமைக்கின்றான். மண்ணால் செய்யப்பட்ட, சுடுமண்ணால் செய்யப்பட்ட வளையங்கள். ஏன் தெரியுமா? அது முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர் சொல்றாரு, ராமகிருஷ்ணன் சொல்லும்போது, தோண்டி வரும் பொழுது கீழே 6 மீட்டருக்கு கீழே முழுக்க மணல் தான் கிடைக்கும். அந்த வைகை ஆறு போச்சுல, அதனால மணல் கிடைக்கும். அப்ப அதுக்கு மேலே இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த உரைகிணறை வச்சிருக்கான். அப்ப தண்ணி ஊறும். தண்ணி ஊறும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய மண்ணோ மணலோ உள்ள விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுப்பதற்காகத்தான் இவன் மண் வளையங்கள், நன்றாக சுடப்பட்ட மண் வளையங்கள். அது மட்டும் இல்ல, அந்த உரைகிணறுகள் இவர் மட்டும் 15 எடுத்திருக்காரு. அப்ப என்னன்னு சொன்னா, வீட்டு வீடுக்கு உரைகிணறு வச்சிருக்கான்னு சொன்னா எவ்வளவு வசதியா வாழ்ந்திருப்பாங்க. அதை இப்படி அவர் குறிப்பிடுகிறார். கீழடி என்று சொல்வது அங்கே வாழ்ந்த மக்கள் வாங்கும் திறன் உடையவர்கள். ஏன்னா அடுத்து நம்ம அணிகலன் பார்க்கும்போது பார்க்க போறோம். வெளிநாட்டில் இருந்து எக்கச்சக்கமான கற்களை எல்லாம் இறக்குமதி செய்கின்றார்கள். அந்த கற்களை வைத்துத்தான் அவர்கள் அணிகலன்கள் செய்கின்றார்கள். இந்த அணிகலன்கள் செய்வது, அதே மாதிரி சில உணவுப் பொருட்கள் கொண்டு வருவது, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கீழடி என்று சொல்வது ஒரு வணிக ஸ்தலமாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனா என்னன்னு சொன்னா, படகெல்லாம் வராது. அதை அவர் கணக்கு போட்டு சொல்றாரு. அழகன் குளத்திற்கும், அழகன் குளம் கடற்கரை, அங்கே துறைமுகம் இருந்ததாக சொல்கின்றார். இந்த கீழடிக்கும் கிட்டத்தட்ட 123 மீட்டர் உயரம். அப்ப எதிர்த்து எப்படி படகு வரும்? வந்திருக்காது. அப்ப எப்படி இது வணிகத்தலமாச்சு? கால்நடையாக, அதாவது கீழடியை ஒட்டி ஒரு வணிக பாதை இருந்திருக்க வேண்டும் என்று ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா அங்க அவ்வளவு பொருள் கிடைக்குது. ரோம நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அகேட் என்று சொல்லப்படுகின்ற பண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகள். அரிக்கன் மேட்டில் ஒரு மண்ஜாடி கிடைக்குது. அது வணிகத்தில் போகும்போது நான் விரிவாக சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது இந்த கீழடி என்று சொல்வது ஒரு வணிகத்தலமாகவும் இருந்திருக்க வேண்டும். அங்கே வாழ்கின்ற மக்கள் வசதி படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். வீட்டு வீடுக்கு உரைக்கிணறு வைத்திருந்தார்கள். அந்த கழிவு நீரை கடத்துவதற்கு அவர்கள் சில தொழில்நுட்பங்களை அறிந்திருந்தார்கள். எல்லாம் வருது. எல்லோருமே கல்வி கற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏன்னா நீங்க ஒன்று கவனிச்சு பாருங்க, பெண்பால் புலவர்கள் 40 பார்க்கிறோம். அந்த அவர் சொல்லும்போது சொல்றார், ஒரு அம்மா பேரே வெண்ணி குயத்தியார். குயம் என்று சொல்லுவது யாரு? மட்பானை செய்கின்றவள். அப்ப மட்பானை செய்கின்ற குளத்துல கூட ஒரு பெண்பால் புலவர் தோன்றி பாடல் எழுதுகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு கல்வி கற்றிருக்க வேண்டும். குரமகள் இளவேணி, குரத்தினத்திலே பிறந்தவள் இளவேணி, அவளும் கல்வி கற்றவள் தான். நீங்க ஒவ்வொன்றா படிச்சு காக்கைப்பாடினியார் செல்லையார், ஒக்கூர் மாசாத்தியார், இந்த பெண்பார் புலவர்களை பார்க்கும் பொழுது, அதே மாதிரி கூலவாணியம் செய்த சீத்தலை சாத்தனார், அவர் கூலவாணியம் என்று சொல்வது இந்த பலசரக்கு கடை இருந்திருக்காரு. அதே மாதிரி கணியன் பூங்குன்னனார், அவர் ஜோசியம் பார்க்கிறவர். இப்படி பல தொழில்கள் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் கற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. அப்படி என்று சொன்னால் தமிழ் சமுதாயம், தொல் சமுதாயம் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு. அதனால பின்னே வந்த வள்ளுவர் கல்விக்கு ஏராளமான 3 நாள் அதிகாரத்தை போட்டு ரொம்ப தெளிவா சொல்றார். கல்வி கற்றாய் என்று சொன்னால் 7 புறமும் அதாண்ட உனக்கு துணை வரும் என்று சொல்கின்றார். கல்வியை பற்றி நிறைய சொன்னது வள்ளுவர் தான். ஏன்னா அந்த அளவிற்கு நம்முடைய தமிழ் சமூகம் கல்விக்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றது. இன்றும் அது தந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் எனக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, பெருமை. என்னிடம் படித்த பல மாணவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க.
அப்ப கல்வி தான் அதை செய்ய முடியும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. ஆக அந்த நிலையினை நமக்கு கொடுத்தது இந்த கீழடி என்று சொன்னால் அது பெருமை அல்ல, அது மிகை அல்ல. அதே போல சல்லடை பானை ஒன்று கிடைச்சிருக்கு. ப்ரொப்ரேட்டடு வேர் என்று சொல்வார்கள். இது எங்க கிடைக்குதுன்னு சொன்னா கரப்பாக்கம் கிடைச்சிருக்கு. அதாவது துவாரமிடப்பட்ட பகுதி. அது எதுக்காக வச்சுதான் ஜலதாரி அந்த கழிவு நீர் குழாய் போற வழியில வச்சு விட்டுருக்கான். அதையும் அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். இப்படி நீங்க படிச்சு பார்க்கும்போது இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்தினுடைய அந்த டெக்னாலஜி எல்லாம் சாமானியமானது இல்லை. இப்படி பல்வேறு வகைப்பட்ட நிலைகளை மட்பாண்டங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஏன் நம்ம நிறைய சொல்லிட்டு போலாம். இந்த கடல் வாணிபத்தை பற்றி நான் சொல்லிவிட்டு எவ்வளவு நேரம் தம்பி பேசலாம்? எவ்வளவு நேரம் பேசலாம்? ஐயா நீங்க பேசுங்க ஐயா. சரி சரி சரி. இந்த கடல் வாணிபம் என்று சொல்லும் பொழுது நம் ஆளுக மாதிரி கடலை ஆண்டவன் நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருகை என்று சங்கலிக்கம் பதிவு செய்கிறது. வழி தொழில் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரி மிஷினரி சம்பந்தப்பட்ட கப்பல் கிடையாது, பாய்மர கப்பல்கள் இருந்தன. அப்ப காற்று எப்பொழுது புறப்படும், தெற்கு நோக்கி போகணும்னு சொன்னால் அது எப்பொழுது வந்து வீசும், வடக்கு நோக்கி போகணும்னு சொன்னால் எப்பொழுது வீசும் என்பதை அறிந்திருந்தவன் தமிழன். ஆக கடல் பயணத்தையே அவன் வெற்றி கொண்டான், கடலை ஆண்டான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பல்வேறு வகைப்பட்ட நாடுகளுடன் அவன் தொடர்பு வைத்திருக்கின்றான். அதிலேயே நிறைய இடங்கள்ல வந்து நம்முடைய நாட்டினுடைய அமைப்பே பார்த்தாங்கன்னு சொன்னா மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை எல்லாமே துறைமுகப்பட்டினங்கள் நிறைய இருக்கு. அதில் பார்த்தாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஆச்சரியம், நீங்க இந்தியாவிலேயே எங்கெங்கயோ தோண்டி பார்த்துருக்காங்க. கீழடியிலே தான் ஒரு வளர்ப்பு குதிரையினுடைய எலும்பு கிடைச்சிருக்கு. வளர்ப்பு குதிரையினுடைய எலும்பு. அந்த எலும்பு நிச்சயமாக இந்தியாவை சார்ந்தது அல்ல, மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த அந்த வளர்க்கப்பட்ட குதிரை. ஏன் வளர்ப்பு குதிரைன்னு சொல்றோம்னா காட்டு குதிரை கிடையாது. வீட்டுக்கு கொண்டு வந்து போர்க்களத்திற்கு ஈடுபடுத்துவதற்காக அல்லது வெளியே பயணத்திற்கு அதை பயன்படுத்துவதற்காக அதை அவன் பழக்கப்படுத்தியிருக்கின்றான். அதைத்தான் வளர்ப்பு குதிரை என்று சொல்கின்றார்கள். அந்த வளர்ப்பு குதிரையினுடைய ஒரு எலும்பு நமக்கு கீழடியிலே கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் இவன் எங்கெங்கே தொடர்பு வைத்திருக்கின்றான்? மத்திய தரை கடல் பகுதியுடன் தொடர்பு வைத்திருக்கின்றான். அதே மாதிரி ரோம் நாட்டினுடைய ரவுலட் அரிட்டமைன் என்று சொல்லப்படுகிற விலை உயர்ந்த மட்பாண்டங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த மட்பாண்டங்களை பற்றி சொல்லும்பொழுது நான் சொன்னேன், இந்த அரிக்கன் மேட்டிலே ஒரு ஜாடி கிடைச்சிருக்கு. அந்த ஜாடியை ஆய்வு செய்யும் பொழுது ரோம் நாட்டிலிருந்து அந்த ஜாடி உள்ளே திராட்சை ரசத்தினுடைய ஏதோ ஒரு பிசிறு இருந்திருக்கு. அதை இப்பொழுது நவீன அறிவியல் முறையிலே ஆய்வு செய்யும் பொழுது 2ஆம் அகஸ்டஸ் சீசர் என்பவன் ரோமாபுரியை ஆளும் பொழுது அந்த மது திராட்சை ரசம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த இதை வந்து அரிக்கன் மேட்டில் எடுத்திருக்காங்க. ஆக இந்த தமிழன் எங்கெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அதை பற்றிய செய்திகள், அதாவது இந்த குதிரை எப்படி வந்துச்சுன்னு சொல்றத பட்டினப்பாலை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுது. நீரின் வந்த நிமிர் வரி புரவியும், நீர்னா கடல் நீர், கடல் நீர் வழியாக இந்த புரவி என்று சொல்லப்படுகின்ற குதிரை இங்கே கொண்டு வரப்பட்டது. காலின் வந்த கருங்கரி மூடையும், கால் என்று சொன்னால் இந்த இடத்துல படகு, படகின் மூலமாக, கருங்கரி மூடை என்று சொன்னால் மிளகு, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அது வந்திருக்கு. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், வடக்கே இமயமலையிலே பிறந்த அந்த பகுதியிலே தான் அந்த மணிகள், சங்கு, பாசி போன்றவை நிறைய எடுத்திருக்காங்க. அவையெல்லாம் கிடைத்திருக்கின்றன. குடமலை பிறந்த ஆரமும் பொன்னும், ஆரம் என்று சொன்னால் சந்தனக்கட்டை, பொண்ணும் கிடைச்சிருக்கு. நீ ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இந்தியாவில் வந்து சுரங்கம் தோண்டிதான் பொண்ணு எடுக்க முடியும். ஆனால் அந்த மத்திய தரை கடல் பகுதியில் எப்படி எண்ணெயவே அவன் வந்து கடல் பகுதியில் இருந்து மேலே வந்ததை எடுத்தான். முதல்ல ஆற்று பகுதிகளிலே
பொன் எடுக்கக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல ஆற்றுப் பகுதியிலே மணலை சல்லித்து அதிலிருந்து பொற்துகள்களை எடுக்கிறார். அதனால தான் பொண்ண கொண்டு வந்திருக்கான். பொண்ண கொண்டு வந்து குடுத்துட்டு மிளக வாங்கிட்டு போயிருக்கான். யவனப்பிரியான்னு அதுக்கு பேரு. அந்த மிளகுக்கு ரோம் நாட்டுல வந்து யவனப்பிரியான்னு பேர் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் இங்கே பதிவு செய்கிறார்கள். அதான் சொல்றார் கடலின் வந்த கருங்கரி. இது வந்து காவிரி பூம்பட்டினத்திலே எப்படி அந்த காட்சி கடற்கரை காட்சிய உருத்திரங்கண்ணார் பட்டினப்பாளையில அந்த எடுத்து காட்டுறாரு.